மூத்த வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ இணைகிறார். வணக்கம் சார். ஒட்டுமொத்த நாட்டுக்குமான கலங்கரை விளக்க தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? ஆமாம். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் மீண்டும் சொன்னது போல ஆளுநர் அவருடைய செயல்பாடுகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஆணித்தரமாக தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் இத்தனை மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறு, அவரை கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. அவர் ஒப்புதல் கொடுத்ததாக அனுமானித்துக் கொள்ள வேண்டும். அந்த அத்தனை மசோதாக்களும் நிறைவேறியதாகவும் அதற்கு கவர்னர் அவர்கள் ஒப்புதல் அளித்ததாக அனுமானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக எந்த மனிதரும், அவர் கவர்னராக இருந்தாலும் அல்லது எந்த மனிதராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது.